யூடியூப்பில் போட்ட பதிவை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் உங்களோட கதைன்னு சொல்கிறீங்களே, உங்களோட கதையில் இருக்க ஒரு சின்ன சீனு இல்லை ஒரு ட்விஸ்ட்டு எதனா ஒன்று சொல்லுங்கள். அது படம் ரிலீஸ் ஆக போகுது, இன்னும் 2 நாள். இன்றைக்கி வந்து 26, 27, 28, 29 படம் ரிலீஸ் ஆகுது. அன்றைக்கி ரிலீஸ் ஆகும்போது தெரிஞ்சிடும் இது உங்கள் கதை தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக இந்த காட்சி, இந்த வீடியோ. என்னோடய ஸ்டோரி ஒன்லைன் சொல்லிடுறேன், சரிங்களா? சட்டத்தில் ஒரு பிரச்சனை, சட்டவிரோதமான ஒரு விஷயம் பண்ணிவிட்டு ஒருத்தன் ஜெயிலுக்குள்ளே போயிடுறான். அது பெரிய லைனு, அது 22 minutes ஆஃப் த மூவி. உள்ளே போயிடுறான். உள்ளே போனவங்க அந்த ஜெயிலில் சிறைவாசம் அனுபவிக்கிறான். ரொம்ப கொடுமையாக இருக்குது. அந்த கொடுமையை எப்படி அனுபவித்து இவன் வந்து அங்கே இருக்கிற சித்திரவதையெல்லாம் அனுபவிக்கிறான், ஜெயிலுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற டீட்டெயில் இருக்குல்ல, அந்த டீட்டெயில் தான் வந்து படம் அப்படியே போகுது. ஸோ இந்த கேரக்டரை நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கேரக்டர் இவன் பேர் டம்மி ராஜா. அதாவது என்னோடய கேரக்டர் பேர் வந்து டம்மி ராஜா. இந்த டம்மி ராஜான்ற கேரக்டரு, இவனுக்கு ஒரு லவ் இருக்குது. அந்த பொண்ணு வந்து கன்சீவாகவும் இருக்குது. ஸோ இவன் வந்து குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே எப்படியாச்சும் வெளியே வந்துடணும், ஜெயிலை விட்டு வெளியே வரணுன்ட்டு ட்ரை பண்ணுறான். ஆனால் விட மாட்டாங்க. யார் விட மாட்டாங்க? ஜெயில் சூப்பர்டென்ட், வார்டன், இன்ஸ்பெக்டர். வார்டன் கிடையாது, இன்ஸ்பெக்டர் விட மாட்டார். ஏன் விட மாட்டார்? ஏன்னா இவன் ஒரு சைக்கோ. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதில் எழுதியிருக்கேன். சரிங்களா? என்னுடைய கதையில் 2 கேரக்டர் இருக்காங்க, 2 ஹீரோ, சரிங்களா? ஒன்று வந்து டம்மி ராஜான்ற கேரக்டர் நடிக்கிறேன், நம்ம மணிகண்டன் சார். ஃபஸ்ட்டு ஹீரோ ஒருத்தர் இருக்கிறான், அதான் சீனிவாசன்ற கேரக்டரில் நம்ம தம்பியை தான் நான் வந்து புக் பண்ணியிருந்தேன். இல்லை, ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இவர் நடிக்க இருந்தது, நான் இவரை வச்சு தான் அந்த கதையை வந்து. ஸோ வெளியே வந்தானா இல்லையா அப்படின்றது தான் இந்த படம். இதில் ஜெயிலில் இருக்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்களே, கைதிகள் இருக்காங்க இல்லையா, அந்த கைதிங்களுக்கு ஒருத்தருக்கு பேக் ஸ்டோரி இருக்குது. அந்த ஒரு பேக் ஸ்டோரியிலேருந்து இவன் எப்படி வெளியே வரப்போகிறான், ஒரு பேக் ஸ்டோரியை குற்றம் இருக்கிறவங்கள வந்து அந்த குற்றத்தை அவங்க தப்பை உணர்ந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை சொல்கிறேன், சரிங்களா? என்னுடைய கேரக்டரில், என்னுடைய ஸ்கிரிப்டில் ஒரு கேரக்டர் இருக்குது. ஜெயிலில், அந்த ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. அது பேர் வந்து துண்டு பீடி, சரிங்களா? துண்டு பீடி. அந்த துண்டு பீடி என்ன பண்ணுறான் பார்க்கலாமா அந்த சீனில், இந்த ஸ்கிரிப்டில்? இதை பார்க்காம கூட சொல்லிடுறேன், சரிங்களா? துண்டு பீடி என்ன கேரக்டர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவன் வந்து சென்னையில் ஆட்டோ ஓட்டுறவங்க, சரியா? ஆட்டோ ஓட்டுறவங்க காலையிலேருந்து ஆட்டோ ஓட்டுறாங்க. காலையில் ஒரு கட்டிங்கு, மதியம் ஒரு கட்டிங்கு, ஆட்டோ ஓட்டுறான், கட்டிங்கு, பீடி, கட்டிங்கு, சிகரெட்டு, தண்ணி, ஆட்டோ ஓட்டுறான். இப்படியே ஆட்டோ ஓட்டிகிட்டே இருக்கிறான். இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து குடிச்சு ஆட்டோ ஓட்டுற ஒரு ஆள் வந்து ஒரு டிராஃபிக்கில் வந்து குடிபோதையில் எடுத்துன்னு போயிட்டு ஒரு இடத்துல இடிச்சிட்றான். ஒரு மரம், அதாவது மரக்கட்டை, ஒரு கல்லை வந்து இடிச்சிட்றான். அதில் வந்து 2-3 பேருக்கு அடிபட்டுருது. அதனால் பப்ளிக்லாம் ஒன்றா சேர்ந்து அவனை அடித்து ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க. அவன் ஜெயிலில் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருக்கிறான். ஏன் இருக்கிறான் அவனுக்கும் தெரியாது, சரிங்களா? இந்த கேரக்டருக்கு ஏன் இருக்கான்னு தெரியாது. ஆனால் இந்த டம்மி ராஜான்ற கேரக்டருக்குல, அதாவது இப்போ இருக்கிற ஆர்ஜே பாலாஜி கேரக்டர், அவன் போயிட்டு அவன்கிட்ட பேசுகிறான். நீ என்ன குற்றம் செஞ்ச, ஏன் ஜெயிலுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லும்போது, நான் இதான்ப்பா பண்ணேன், நான் குஷ்டு ஆட்டோ ஓட்டினேன், போதையில் எடுத்துன்னு போய் இஷ்டம், என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரிலப்பா அப்படின்னு சொல்லும்போது, வா நீ என்ன செஞ்சு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாதுப்பா, அவனுக்கு தேவை ஒரு பீடி, அவ்வளோதான். அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக லீனாக அப்படியே குந்தை வச்சு உட்காந்துருப்பாரு. அவருக்கு ஒரு நாளைக்கு வந்து 4 பீடி 5 பீடி குத்தா போதும், அவன் தேவை பீடி, அவ்வளோதான். பீடி குச்சின்னு உள்ளே இருக்கான். அவனை எடுத்துன்னு போய் ஜெயிலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. சரி, என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஆளுடைய பேக் ஸ்டோரி எடுத்து நம்ம டம்மி ராஜா வந்து என்ன தான் ஏன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம் பார்த்துட்டு போலீஸ்கிட்ட விசாரிக்கிறான். என்ன சொன்னான் அவன் அப்படின்ட்டு. சார் இது மாதிரி சார், அந்த ஆளை வந்து குடிச்சிட்டு ஆட்டோ ஓட்டி 60 வரை 4 பேர், இது குற்றமே, இந்த குற்றம் ஒரு பெருசாக சார், இது வந்து எதுக்காக இத்தனை வருஷம் ஜெயிலில் இருக்குமானே. அவன் அப்படி சொன்னானா, அந்த போதைக்கு வந்து கண்ணுமண்ணு தெரியாமல் என்ன பண்ணான்னு தெரியாது அவனுக்கு, இன்னி வரைக்குமே தெரியாது. என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணால், நீ கேட்டு அந்த ட்விஸ்ட்டு இதுதான், அந்த ட்விஸ்ட்டு கட் பண்ணால் ஒரு பாட்டினா நான் சொல்கிறது வந்து ஒரு ரொம்ப வயசான பாட்டி கிடையாது, ஃபாரின்லேருந்து ரிட்டன் ஊருக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு அப்பா அம்மா ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பொண்ணு
அவங்களுடைய குட்டி பாப்பா, சரிங்களா, குட்டி பாப்பா, வெறும் 6 வயசான குட்டி பாப்பாவை ஷாப்பிங்காக கூட்டிகிட்டு போகிற ஒரு கிராண்ட் மதர்னால் ரொம்ப வயசானவங்க கிடையாது, நல்லா யங்காக இருக்கிற ஒரு கிராண்ட் மதர், நல்ல எஜுகேட்டடான ஒரு கிராண்ட் மதர். அவங்க வந்து அவங்க பேத்தியை ரொம்ப ஆசையாக கடைக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னுக்காக ரோடு கிராஸ் பண்ண வராங்க. ஆனால் இந்த ஆட்டோ ஓட்டின துண்டு பீடின்ற கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவன் தான் கல் நினச்சி இவங்களை இடித்து நினச்சிட்டான். இவன் இடிச்சிட்டு எங்கேயோ போதையில் போய் இடிச்சிட்டான். அந்த வயசானவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க இல்லையா, அவங்க வந்து இவங்க ஆட்டோ விட்டு ஏற்றுறான். பப்ளிக்கில் இது உண்மை நடந்த ஆக்சுவல் வந்து இதுதான். இவன் என்ன நினச்சிருக்கிறான் போதையில் இன்றைக்கி தெரிய வரைக்கும், இவன் வந்து குடிச்சிட்டு இதை வந்து யாரோ ஒருத்தர் 2 பேர் இடிச்சிட்டேன் சார், அதுக்காக தூக்கி உள்ளே போட்டாங்க சார், எனக்கு கேட்கறதுக்கு அது இல்லைன்னு இவன் நினச்சிருக்கான். இல்லை, அந்த குட்டி பாப்பா கண் முன்னாடியே இவன் போதையில் ஆட்டோவை விட்டு ஏற்று கல் தான் நினச்சி, கட்டை தான் நினச்சி, மரக்கட்டை தான் நினச்சி ஆட்டோவை ரைஸ் பண்ணியிருக்கிறான். அந்த ஆட்டோ அந்த பாட்டியோட முகத்தில் ஏறுன்னு ஏறுது. சரியா? ஆனால் தெரியல, பப்ளிக்லாம் சூழ்ந்து வந்து அடித்து இழுத்து அந்த வயசானவங்களை இது பண்ணுறாங்க, வயசானவங்களை எடுக்கிறாங்க வெளியே. அந்த குழந்தை ரோட்டில் நின்று அழுது கதறுது. காரில் அந்த பக்கம் இருக்கிற ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வந்தோம் அவங்க அலறி அடித்து ஓடி வர்றாங்க. ஓடி வந்ததில் பைக் ஆக்சிடெண்ட்டில் அவங்க ஒய்ஃபு வேறு அடிப்படுது. என்ன, இப்படி ஒரு பெரிய சம்பவத்தையே பண்ணவன் தான் இந்த துண்டுபிடி. இதை கேட்டு நம்ம டம்மி ராஜா அங்கேருந்து வரான். சர்றன்னு வந்து பீடியை பிடிச்சி இழுத்து பலார் அடிக்கிறான். ஆனால் சத்தம் வரக்கூடாது, ஏன்னா ஜெயிலில் சத்தம் போடக்கூடாது. சத்தம் போடு நீ என்ன பண்ண தெரியுமாடா பிடிச்சி அட்டி எல்லா விஷயம் தட்டி, ஐயோ செத்து போயிட போகிறாயா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா, பண்ணி வச்சிருக்க. கேட்ட பிறகு தான் சொல்கிறான், நீ என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டம்மி ராஜா வந்து சொல்கிறாப்புல. அதாவது நம்ம மணிகண்டன் கேரக்டர் சொல்லுது, மணிகண்டன் டம்மி ராஜான்ற கேரக்டர் சொல்லுது, இந்த மாதிரி நீ பண்ணியிருக்கிறடா அப்படின்னு சொன்ன உடனே அந்த துண்டு பீடி ஃபஸ்ட் டைம் அழுகுது, முட்டி போட்டு அலறி அழுகுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது. நான் வந்து கொலை பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது. எல்லாருக்கும் ஷாக்கிங், பீடி அழுகுதா. உடனே ஜெயிலில் வந்து சத்தம் போட்டால் வந்து போலீஸ் வந்துடுவாங்க. போலீஸ் வந்து அவனை அடிக்க போகிறாங்க. பார்த்தா இவன் அழுகுறான். என்னடா இவன் போய் அழுகுறான்ட்டு, டேய் அவனை சத்தம் போட விடாமல் பார்த்துக்கோ. போலீஸ் புரியுது இவன் தப்பாக உணர்றான் போலுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு சத்தம் போடாமல் பார்த்துக்குவோம், ஜெயிலில் சத்தம் போட தெரியாதவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்காமல், அந்த துண்டுபிடி அடிக்காமல் அவனை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ பாலாஜின்ற யார், நம்மளுடைய டம்மி ராஜா லெட்டர் போட்டு இங்கேருந்து மனு போடுவாங்க. மனு போட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டாளுங்களை வர சொல்கிறாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபோட்டோவை அந்த ஃபேமிலி வந்து கொண்டு வராங்க. ரெக்வெஸ்ட் பண்ணி வர சொல்கிறாங்க. வந்தால் அந்த ஃபோட்டோ வச்சு வணங்கி அழுகுறாங்க. யார், பீடி அந்த அம்மாவுடைய ஃபோட்டோவில் அழுகுறான், மன்னிப்பு கேட்டு அழுகுறான். அழுதவொடனே ஃபார் வெரி ஃபஸ்ட் டைமு இந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலி இருக்குல்ல, அவங்களே வந்து கேஸ் போட்டாங்க. பட் இருந்தாலும் போ அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இது ஒரு சீன், என்னோடய கதையில் வரும் ஒரு சீன். படம் 29ஆம் தேதி வரும்போது இது இருக்கா இல்லையான்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள்.